அன்பிற்கினிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். நண்பர்களே, எனக்கு அவசரமாக மறுநாள் ஒரு பல வண்ணங்கள் கொண்ட ரோஜா மலர்கள் அடங்கிய மலர் கொத்து தேவைப்பட்டது. எங்கே போய் இவ்வளவு மலர்களை தேடி கண்டுபிடித்து அதை மலர் கொத்து ஆக்குவது என்று தவித்து கொண்டிருக்கையிலே ஒரு வெளிநாட்டு நண்பர், எனக்கு தெரிந்தவர், தமிழ் பேச தெரிந்தவர் ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், நான் எல்லாவற்றையும் தயார் செய்து உங்களுக்கு தந்து விடுகிறேன், அதை ஒரு காணொளியாக கூட உங்களுக்கு தயார் செய்து கொடுத்து விடுகிறேன், இதை வைத்துக்கொண்டு நீங்கள் பிற்காலத்திலே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்றார். அந்த பாரம்பரியம் மிக்க அந்த சிவப்பான, மென்மையான, இளஞ்சிவப்பு, மஞ்சள் மற்றும் தூய வெள்ளை போன்ற நிறங்களை ஒன்றிணைத்து கண்கவர் மலர் கொத்தினை தயார் செய்வதற்கு அவர் என்னென்ன மேற்கொண்டார், என்னென்ன வேலைகளை செய்தார் என்பதை பாருங்கள். இது சிறப்பு நிகழ்வுகளுக்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை அழகுபடுத்துவதற்கு கூட சரியான வழிகாட்டிதான். உடனடியாக மலர் கொத்துக்களை விரும்பும் அனைத்து நேர்வுகளுக்கும் இது முழுமையான பயிற்சியாக கூட இருக்கும். இப்பொழுது காணொளியை பார்ப்போம், பாருங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னும் பல வண்ணங்களில் அழகான ரோஜா பூங்கொத்து செய்வது எப்படி என்று காட்ட மிகவும் ஆவலாக இருக்கிறேன். இது ஒரு சுலபமான மற்றும் மிகவும் சுவாரஸ்யமான ப்ராஜெக்ட். இதன் மூலம் உங்க வீட்டை அலங்கரிக்கலாம் அல்லது உங்க அன்புக்குரியவர்களுக்கு பரிசா கொடுக்கலாம். சரி, ஆரம்பிப்போம். முதலில் உங்களுக்கு சில வெள்ளை ரோஜாக்கள், பல்வேறு வண்ணங்களில் உணவு வண்ணம் மற்றும் சில கண்ணாடி டம்ளர்கள் தேவைப்படும். எல்லாம் ரெடியா? சூப்பர். ஒவ்வொரு டம்ளரிலும் தண்ணீர் நிரப்பி ஒவ்வொன்றுக்கோ சொட்டுகள் செய்யணும். நிறம் நன்றாக கலக்கும். இப்போது உங்கள் ரோஜாக்களை எடுத்து தண்டில் ஒரு கோணத்தில் வெட்டுங்க. இது வண்ண நீரை நன்றாக உறிஞ்சி உதவும். இப்போது மாயாஜால நேரம். ஒவ்வொரு ரோஜாவையும் வண்ண நீர் நிரப்பட்டதில் வைக்கும். சில மணி நேரங்களுக்குள் இதழ்கள் நேற்றை மாற்ற தொடங்குவதை நீங்கள் கவனிப்பீர்கள். நீங்கள் அவற்றை எவ்வளவு நேரம் விட்டு செல்கிறீங்களோ அவ்வளவு தீவிரமா வண்ணங்க இருக்கும். சிறந்த முடிவுகளுக்கு நான் வழக்கமாக என்னுடையதை ஒரே இரவில் ஊற வைப்பேன். உங்கள் ரோஜாக்கள் அந்த அழகான நிறத்தை உறிஞ்சியுடன் அவற்றை ஒரு பூங்கொச்சில் கவனமாக அமைக்கவும். வண்ணமயமான ரெயின்போ விளைவை உருவாக்கவன்களை கலந்து பொருத்தவும். இறுதியா தண்டுகளை ஒரு ரிப்பன் அல்லது நூல் கட்டவும். அவ்வளவுதான். நீங்கள் ஒரு அழகான பல வண்ண ரோஜா பூங்கொத்தை உருவாக்குவீங்கள். இந்த DIY நீங்களும் என்ன போலவே ரசித்தீங்கள் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேடிக்கையான ப்ராஜெக்ட்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மகிழ்ச்சியா கைவினை செய்யுங்கள். என்ன நண்பர்களே, காணொளியை பார்த்தீர்களா? பிடித்திருக்கிறதா? இது போன்ற புதுமையான காணொளிகளை காண வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக்கும் ஷேரும் செய்வது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்று கூறி இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். பின்னர் பார்ப்போம்.